நேத்து தமிழ் தலைவாஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து படப்பரிச்சயம் பண்ணாங்க. என்ன அந்த அப்ரிஷியேட் பண்ண வேண்டியிருக்குன்னா, தமிழ் தலைவாஸ் நல்ல ஃபைட் பேக் பண்ணாங்க. செம்ம ஃபைட் பேக் பண்ணாங்க. ஒரு டைம்ல தமிழ் தலைவாஸ் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு சந்தோஷத்துல வின் பண்ணிடுவாங்க, வாய்ப்பு இருக்கு, பயங்கரமா ஃபைட் பேக் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிற நேரத்துல டைம் முடிஞ்சு மேட்ச் முடிஞ்சிருச்சு. கடைசி 10 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா கூட அர்ஜுன் தேஸ்வால் அவங்க ஒரு புள்ளி, நம்ம ஒரு புள்ளி, அவங்க ஒரு புள்ளி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் 3 மினிட்ஸ்ல நம்ம 30 அவங்க 36, வெறும் 6 பாயிண்ட் டிஃபரன்ஸ். அதுல கூட தமிழ் தலைவாஸ்க்கு ஆல் அவுட் பண்ற வாய்ப்பு இருந்துச்சு. அப்ப ஆல் அவுட் புள்ளிகளை 2 வந்துரும். அப்போ வந்து அதுல 4 புள்ளிகள் எடுத்தா போதும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தமிழ் தலைவாஸ் 2 புள்ளிகளை இழக்கிறாங்க. அதுலதான் அந்த டிஃபரன்ஸ் வந்துருது. அது சிவப்பட்டார் இந்த ரைடு. அப்ப வந்து அது வந்து நம்ம 2 புள்ளிகளை இழக்கும் போது நம்மளால அதுல இருந்து கம்பேக் கொடுக்க முடியல. அப்புறம் கூட நம்ம வந்து ஆல் அவுட் பண்ணோம். ஆனா ஆல் அவுட் பண்ணாலும் 2 புள்ளிகளில் நம்ம தோக்குற மாதிரி வந்துச்சு. அவ்வளவு ஃபைட் பேக் பண்ணிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் தான் அவங்க டாமினேஷன். அப்புறம் மத்த 30 மினிட்ஸ் தமிழ் தலைவாசோட டாமினேஷன். கொஞ்சம் அந்த 10 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல கொஞ்சம் கவனமா, கொஞ்சம் டைட்டா சில எம்டி ரைட் எல்லாம் போட்டு விளையாண்டு இருந்தாங்கன்னா இன்னும் வந்து தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சிருக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கு.